விஷால் ப்ரோ சீக்கிரம் வந்துட்டீங்க. எனி குட் நியூஸ்? அண்ணா இல்லண்ணே எந்த குட் நியூஸும் இல்ல. நீ நல்லாதாம்மா இருக்க, வீட்டுக்கு கிளம்பு நாளைக்கு காலைல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்ட்டாங்களாம். ஓகே ஓகே ஓகே. பரபரப்பான ஆட்டம் போய் கொண்டிருக்கின்றது. ஹார்ட் வாயில வந்து நின்னுட்டு இருக்கு. ஆமா, மேக்ஸ்வெல் அவர்கள் தனது 4வது பாலை போட போகிறார். 27.3 ஓவர் முடிவில் இந்திய அணி 139 ரன்கள் அடித்திருக்கு, 3 விக்கெட். இப்ப நம்ம அடிச்ச வேப்ல அக்ஷர் பட்டேல் 4 அடிக்கலாம்னு பார்த்தா தடுத்துட்டாருங்க. ஓகே, அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நாளு. பாப்போம் என்ன ப்ரோ. ஆனா ஈஸியா ஜெயிச்சிருவாங்க போல ப்ரோ. நல்லாதான் போயிட்டு இருக்கு. இதே பேஸ்ல நீ ஆடணும். வேற ப்ரோ, ஒரு விக்கெட் போச்சுன்னா சங்கு ஊதிடுவாங்க. ஆமா, இல்ல கொஞ்சம் இதே பேஸ்ல ஆடணும் ப்ரோ. ஸ்டேஸ் அவுட் ஆனதுதான் கொஞ்சம் இது நல்லா ஆடிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப். பயங்கரமா ஆடிட்டு இருந்தா. ஸ்பின்னர்ஸ் சூப்பரா டேக் ஆன் பண்ணிட்டு இருந்தான் ஐயரு. செம பால். ஸ்ட்ரேயாஸ்ன்னு சொல்லுங்க, நல்லா இருக்குல்ல அந்த பேரு. என் தலைவன் லூசுக் காமாட்டி மாதிரி அடிச்சு அவுட் ஆயிட்டான் பைத்தியாரன். நல்லா அடிச்சான், தேவையில்லாம மண்டி போட்டு ஆடுறேன்ட்டு ஸ்ட்ரைட்டா தூக்கி அது சொருகி இருக்கணும். சரி விட்டுங்க விட்டுங்க சார் விட்டுங்க. இல்ல ப்ரோ, ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் பிரஷர் உசுறு போய் ஆமாமா, வருது. அதுல அவங்களுக்கு ஒரு ஆனந்தம். நம்ம இந்த மாதிரி கதறது, கதற விட்டு தானே அடிக்கிறது. பிரியாமணி நடிச்ச ஒரு விளம்பரம் போட்டுட்டு இருக்காங்க. என்ன இந்த பிரியாமணி இன்னும் அப்படியே இருக்காங்க பாருங்க, ஆச்சரியம் தான் ப்ரோ. எல்லாம் பார்க்க போயிட்டீங்களா? வாங்க வாங்க, ஜனநாயகன்ல பாப்பீங்க. நல்ல ரோல் தான் போல. அதுல நிறைய பேர் அபிராமி எல்லாம் வர இருக்காங்கல்ல. அபிராமி, பிரியாமணி, மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே. குடும்பங்கள் கொண்டாடும் ஜனநாயகனா? டெஃபினெட்லி. ஓகே, அடிச்சான் ப்ரோ கோலி 4. பிரகாஷ் நான் அப்பப்ப லைவ் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இங்கேயும். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஸ்பேஸ் ஃபுல்லா இப்படிதான் இருக்க போகுது. அவனுக்கு ஆடுற வெறித்தனமான ஆட்டத்துக்கு. நேத்து வேற எனக்கு இன்ஸ்டால மெசேஜ், என்ன ப்ரோ உனக்கு தெலுங்குலாம் தெரியுமா, தெலுங்குலாம் கத்து கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. டேய் ஏன்டா நீங்க வேற அப்படின்னு ஆயிப்போச்சு நேத்து. ஆனா இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது உசுறு போயிருச்சு ப்ரோ. என்ன அடி அடிச்சானு. ஆமா நல்லா இந்த மாதிரி தாண்டி இருக்கும். ஆமா, செம்மிலாம் வந்துருச்சுனாலே ஒரு மாதிரி முரட்டுத்தனமா ஆடுறாங்க தலைவா ஆஸ்திரேலியா. அதுவும் நீ அந்த 40வது ஓவருக்குள்ள எல்லாம் வரும்போது இவன் மட்டும் அவுட் ஆகாம, அந்த இவன் மட்டும் அவுட் யாருங்க ஆகாம நின்று நல்ல இருந்தானா. பவுலரா? ஜாம்பா பெஸ்ட். அவங்க ஆடுறதுல பெஸ்ட் பவுலர் அவன் தான் ப்ரோ. மத்தபடி யாருமே இல்ல. செம ஸ்பின்னர், பெஸ்ட் ஸ்பின்னர். ஓகே ஓகே ஓகே. மத்தபடி எல்லாருமே ஆவரேஜ் தான் ப்ரோ. இவனை கொஞ்சம் பார்த்து ஆடிட்டாங்கன்னா மத்தவங்க கொஞ்சம் அடிச்சுக்கலாம். ஆக்சுவலா கேள்விப்பட்ட மாதிரி, சாரி என்னோட கிரிக்கெட் நாலேஜுக்கு கேள்விப்பட்ட மாதிரியே இல்ல. ரொம்ப பெரிய பிளேயரா இல்ல இப்போ இளம் கன்றா? யாருங்க? ஜாம்பாவா? நல்ல பிளேயர். பெரிய பிளேயர் ப்ரோ. நம்ம நம்மளோட பெஸ்ட் ஸ்பின்னர் எப்படி ஜடேஜா அஸ்வின் சொல்றோமோ, அது மாதிரி ஆஸ்திரேலியாவோட தற்போதைய பெஸ்ட் ஸ்பின்னர் அவன் தான். ஓஹோ, சரி சரி. கிரிக்கெட்டை பார்த்து கத்துக்கணும் தலைவா, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஐபிஎல் அன்சோல்டுங்கறனால தெரிய மாட்டேங்குது ப்ரோ. இந்த வாட்டி அன்சோல்டா இல்லையே ப்ரோ. இல்ல லாஸ்ட் டைம் நிக்கிறேன். லாஸ்ட் டைம் ராஜஸ்தான்ல இருந்தான் ப்ரோ. லாஸ்ட் ஒரே ஒரு சீசன் தான் ஆடி இருக்காரு நிக்கிறேன் ஐபிஎல்ல. மதுரை ஆடிங்க? அது அம்மா ஊர் ப்ரோ, கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் அப்ப நெருங்கிட்டோம். சரி சரி சரி. படிச்சது எல்லாமே கோயம்புத்தூர் தான். சூப்பர் சூப்பர். அண்ணா என்னன்னா பரணிய காணோம், என்ன கதை? நீங்க ஊன் மட்டும் சொல்லுங்க, அப்டேட் நான் ஆரம்பிக்கிறேன். இல்ல பரணி ஆளை காணோம் இன்னும். அப்டேட்டா சொல்லணும், சொல்லிருங்க. அப்டேட் சொல்லிருங்க, அது வார்த்தை பார்த்துக்கலாம். ஓகே, எனக்கு பரணி ப்ரோ அளவுக்கு நமக்கு இது இல்லை. நமக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ்லாம் நான் சொல்றேன், ஏதாவது விட்டு இருந்தா நீங்க சொல்லுங்க. மூக்குத்தி அம்மன் 2 உடைய பூஜை ஸோ வந்துட்டு 6ஆம் தேதி மார்ச் பிரசாத் ஸ்டுடியோல நடக்குது. ரொம்ப கிராண்டா ரொம்ப பெருசா பண்ண போறாங்க.
ஆம், அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணே, வேற என்னென்ன இருக்கு? எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதா? தலைவா கேக்குதா? வேற ஏதாவது அப்டேட் இருக்கா தலைவா? இதுதான் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்த மேஜர் அப்டேட். வீரதீர சூரன் படம் வந்துட்டு இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு 23 நாட்கள் இருக்கு. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த படத்துல இருந்து நேத்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பரணி பண்ணிருந்தாங்க. பரணி வந்துட்டு அப்படி பரணி ஃபுல் அப்டேட்டோட சொல்லுவார் பாருங்க இப்ப. இப்ப நீங்க சிறப்பு. அப்டேட்டே இல்லைன்னீங்கல்ல, இப்ப பாருங்க அப்டேட் எத்தனை அப்டேட் சொல்லுவார் பாருங்க. ஆல் லாங்குவேஜ் அப்டேட்ஸா? வாங்க வாங்க தலைவா. இல்ல இன்னைக்கு பெருசா எந்த அப்டேட்டுமே வரலதான், கரெக்ட். ஆனா அதுதாங்க பெருசு நானும் அப்டேட் சொன்னேன். இருக்கு. இது மூக்குத்தி அம்மன் நீங்க சொன்னது ஓகே. பெருசு அந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் 14 அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோட புது ப்ரொமோஷனா ஜூம் மீட்னு சொல்லி எல்லாருமே வந்து ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு கிளியரா தெரில. அதே மாதிரி 3 BHK அந்த படம் ஷூட் முடிஞ்சிச்சு. சம்மர் 2025 ரிலீஸ். அவ்வளோதான், வேற எதுவுமே பெருசா இன்னைக்கு வந்து அப்டேட்டா வரல. என்னை விட ஒரு அப்டேட் அவ்வளவுதான் ப்ரோ, அதான் சொல்றேன்ல. பரணி அதே ப்ரோ. மாதிரி சொல்லுங்க. ஆபீசர் ஆன் டியூட்டி அது தமிழ் வெர்ஷன் வந்து மார்ச் 14 தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆகுது. தமிழ் ட்ரெய்லர் வந்துருந்துச்சு. லெக் பீஸ் அப்படின்ற படத்துல இருந்து ஸ்னீக் பீக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 மினிட்ஸ் யோகி பாபுவோட அந்த போர்ஷன் மட்டும். அவ்வளோதான். நீங்க ஏதோ சிக்கன் ரைஸா ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்க, என்னது அது? ஆமா, அதுக்குள்ள எதுக்கு ஏங்க அது சிக்கன் திராட்சையை போட்டு வச்சுட்டு ஆரஞ்சை போட்டு வச்சிருந்தீங்க? அதான் எனக்கும் புரியல, வித்தியாசமா இருந்துச்சு. அது காஷ்மீரி புலாவ். காஷ்மீரி புலாவுல சாரி. கடிச்சு துப்புன ஓ ஆரஞ்சு இருந்துச்சா? ஓ வெஜிடேரியனா? ஏங்க சாரிங்க, எங்க கண்ணுக்கு சிக்கன் ரைஸ் மாதிரி தெரிஞ்சது. ஏங்க அது வந்து ரைஸ் அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி போட்டு செய்யற ஒரு டிஷ்ஷுங்க. அது வெறும் ரைஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். அப்ப நட்ஸ் பழச்சோறு போடுவாங்க. அப்படி என்ன சொல்லுங்க. தலைவா, டயட்டா? டயட்டா? டயட்லாம் இல்லை, அது பிடிக்கும், அதனால சரி வாங்கி சாப்பிட்டேன், அவ்வளோதான். பப்பு 150 பூவா? ரொம்ப ஃபார் நல்லா இந்தியா. இருக்கும். ஆமா ஆ ப்ரோ. இல்ல தலைவா, மேட்ச் வர புரியல போயிட்டு என்ன. இருக்குல்ல. 150 ரன்ஸ், ஓ 30 ஓகே. ஓவர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்தியா நீட் 115 ரன்ஸ். ஸோ லெட்ஸ் see. 120 பால்ஸ்ல 115 ரன்ஸ் வேணும் இன்னும் வின் பண்ண. சூப்பர் சூப்பர். சரி, இந்த அப்டேட்ல வந்து அஸ்ரம்ங்கிற படம் வந்து ஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அப்புறம் கிங்ஸ்டன் வந்து தமிழ்நாடு ரைட்ஸ் வந்து கலர் ஃப்ரேம்ஸ் அழகப்பன் வாங்கியிருக்கிறாரு. அதெல்லாம் சொல்லி வச்சா? இல்ல அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல. சொல்லல. நாங்க எதுவும் சொல்லல. ரைட், ஓகே ஆ ஓகே. அதான் 2 அப்டேட் மட்டும் சேர்ந்துச்சு, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை, மற்றபடி எல்லாமே ஓகே தான். ஓகே ஓகே. இன்னைக்கு பெருசாக அப்டேட் வரல. எல்லாமே இன்னைக்கு வந்து இந்தியா மேட்ச்ங்கிறதுனால ஆமா. டோட்டலாகவே. ஆனால் எதுக்கு எனக்கு வந்து கேஎல் ராகுல் இப்போ இறக்கல அப்படிங்கிற டவுட் மட்டும் எனக்கு இல்ல இருக்கு. ப்ரோ, அது ஏன்னு புரியல. இந்த ஓடிஐ சீரிஸ் ஒன்று ஆடினாங்கல்ல ப்ரோ, அதுல இருந்தே வந்து நம்பர் 5ல அக்ஷர் தான் வந்துட்டு இருக்கான். அந்த ஸ்பின்னர் அட்டாக்ல இருந்தா அந்த டைம்ல அக்ஷர் இறக்கி விட்டுறாங்க லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்டுன்னு. பேசறாரு எப்படி இருந்தாலுமே கேஎல் ராகுல் தான் வரான். சாரி, வரதில்லை, அக்ஷர் தான் வரான். அது முன்னாடியே சொல்லிட்டாங்களாம். ஓகே. T20 ரெசர்ஜன்ஸ் அப்படி. T20 வந்து காப்பாத்தி விட்டான்ல, அதுல இருந்து அவனுக்கு நம்பர் 5 ப்ரொமோஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடுறதுக்குள்ள ப்ரோ யாரை கேப்டனா போட்டிருக்கீங்க இன்னைக்கா நான் சொல்ல அவுட் ஆயிடுவாரு, அதனால ஓடட்டும், பாட்டு சரி ஓகே, ஓடட்டும். புரிஞ்சு போச்சு. நான் எடுத்ததுல இன்னைக்கு சொதப்புனது ஒரே ஒரு ஆளு தான், மற்ற எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து இப்போ கேஎல் ராகுல் இறங்கணும், அதுதான் எண்ணம். ஏன் அவனை கேப்டன் ஆக்கி போட்டீங்களா? இல்லை, அடுத்து அவன் வந்தானா நான் கொஞ்சம் ஒரு ஸ்மால் லீக் ஜெயிப்பேன்.
அவன் வரணுமே. அவன் வந்து ஒரு 5 ரன் 10 ரன் அடிச்சா கூட போதும். நான் தேவையில்லாம வைஸ் கேப்டனா ஒருத்தனை போட்டு ஏதோ மத்தவங்க எல்லாத்தையும் எடுத்துங்காட்டி தப்பிச்சிட்டேன் ப்ரோ. கொஞ்சம் லீடிங்ல இருக்கிறேன். ஒரு நாயை அதை மேக்ஸ் வைஸ் கேப்டனா போட்டு மொத்தமா சிக்கிக்கிச்சு. யாரு ப்ரோ? பிக் பேபி மேக்ஸ்வெல். ஓகே, நான் கில்ல தான் வைஸ் கேப்டனா போட்டிருந்தேன். இல்ல நான் வைஸ் கேப்டனா சிக்ஸ் அடிச்சானே அவனை தான் போட்டு வச்சிருக்கேன். அக்ஷர் இஸ் கேப்டன், மேக்ஸ்வெல் இஸ் வைஸ் கேப்டன். ஓகே ஓகே சூப்பர். நான் மேக்ஸ்வெல் ஏதாவது சரி, பெருசா பண்ணுவான். நான் 4 ஸ்பின்னர் இருக்காங்க நம்மளதுல, ஒரு காட்டுவான். பவுலிங்ல வந்து ஒரு விக்கெட்டாச்சும் எடுப்பான்னு பார்த்தா ஒண்ணுமே வரல. வந்த கேட்சை விட்டுட்டு கொண்டிருக்கேன். ஏப்ரல் 10 எல்லா லாங்குவேஜ்லயும் ஒரு பெரிய படம் வருது போல சவுத் இந்தியால. போன வருஷம் ஏப்ரல் 10ல தான் இது வந்துச்சு, ஆவேசம். இந்த வருஷம் பசூகா மலையாளத்துல இருந்து தமிழ்ல வந்து நான் அதான் சொல்லல, குட் பேட் அக்லி சொல்றேன். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நான் குட் பேட் அக்லி இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஆனா குட் பேட் அக்லில காமெடி இருக்குமான்னு எனக்கு டவுட்ஃபுல்லாவே இருக்கு. எந்த படம் ப்ரோ? குட் பேட் அக்லி காமெடி இருக்குமான்னு சொல்லி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஒரு மாதிரி சீரியஸாவே போகுமோ அப்படின்னு சொல்லி இருக்கு. இல்ல ஒரு ஃபன்னா இப்ப இவர் மாவீரன் சொன்ன மாதிரி தான். கிட்டத்தட்ட ஆவேசத்துல இருக்க ஃபன் இருக்கும், அதுல இருக்கும். குட் பேட் அக்லில இருக்கும் ஒரு மொரட்டு ஃபன் போர்ஷன்ஸ் எல்லாம் படத்துல இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி உள்ள இருக்கா இல்லையா? ஆவேசம் படத்துல ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இருந்துச்சா? இல்ல ப்ரோ, அதுல ஃபேமிலியா போனா ஃபன்னா இருக்கும். அது மாதிரி அதுதான் அது மாதிரி ஒரு ஃபன் இருக்கும். மார்க்கெட்டிங்ல ஒரு ஃபன்னா இருக்கும், அது மாதிரி ஃபன் இருக்கும். அதுதான் ப்ரோ, எல்லாரும் என்ஜாய் பண்ற மாதிரி படமா இருக்கும். ஃபேமிலியா போனா அந்த சிரிச்சிட்டு கூட வரலாம்ல, சந்தோஷமா இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும். அஜித் ப்ரோ மார்க் ஆண்டனி ஜோன்ல இருந்தாலே சூப்பரா தான் இருக்கும். இல்ல அது மாதிரி தான் மார்க் ஆண்டனில இருக்க மாதிரி அந்த கதையோட போற காமெடி ஃபன்னு இதுல இருக்கும். அது இதுல இருக்கு. அது போக வந்து நிறைய ஃபேன் மூமெண்ட்ஸ், அதாவது தியேட்டர்ல ஃபேன்ஸ் மட்டும் கொண்டாடாம அது வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் படத்தை கொண்டாடாம இருக்கும். இன்னைக்கு தான் வந்து எபிக்ல எல்லாம் வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து வந்து நான் வெயிட் பண்றது வந்து ஐமேக்ஸ் வெர்ஷனும் ரெடி பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை ரெடி பண்ணாங்கன்னா ஒரு பிக் ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ப்ரோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வருது ப்ரோ? 10ஆம் தேதிக்குள்ள வரும் ப்ரோ. 5ஆம் தேதி அல்ல 5ஆம் தேதி வந்து வீரதீர சூரன் சிங்கிள் வருது, செகண்ட் சிங்கிள். அதுக்கப்புறம் 7ஆம் தேதி வந்து கிங்ஸ்டன் படம் அவருக்கு ஜிவி பிராஸ் வருது. அதனால அதுக்கப்புறம் அங்கிட்டு இருந்து 2 நாள், ஒரு 9ஆம் தேதியில இருந்து 12ஆம் தேதிக்குள்ள வரும் ஃபர்ஸ்ட் சிங்கிள். அப்புறம் நான் இன்னொரு மேட்டர் சொல்லணும், சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நம்ம இந்த பான் ஜாங் வோ அப்படின்னு ஒரு டைரக்டர், இவர் பேராசைட்னு ஒரு படம் எடுத்தாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரோட அடுத்த படம் வர வெள்ளிக்கிழமை தமிழ்நாட்டிலையும் நிறைய தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. மைக்கி 17 படம் பேரு. அந்த படம் இங்க மதுரையில எபிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. சரி மைக்கின்னு வச்சுக்கிட்டேன். சரி மிக்கி விட்டுக்க, ப்ரொனன்சியேஷன் தான். இல்ல சீரியஸா ஓகே சாரி கம்ப்ளீட் பண்ணுங்க. சொல்லுங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதான் அந்த படம் ட்ரெய்லர் பாருங்க, ரொம்ப இம்ப்ரெசிவா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா போங்க. ஏ சர்டிஃபைட் ஃபிலிம். அவ்வளவுதான் அது சொல்லணும்னு நினைச்சேன். இல்ல ஆக்சுவலா ராட்டன் டொமேட்டோஸ்ல 88% இருந்துச்சு. ஒருவேளை நல்லா இருக்குன்னு தான் தோணுது. அதே மாதிரி நாளைக்கு வந்து இது டேர் டெவில் ரீபாட் ஃபர்ஸ்ட் எபிசோட் செகண்ட் எபிசோட் ரிலீஸ் பண்றாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவேட்டட் சீரீஸ். பட் நான் இன்னும் அந்த இனிஷியல் 3 சீசனே பார்க்கல. ஃபர்ஸ்ட் சீசன் இப்போ ஒரு 6வது எபிசோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது முடிச்சிட்டு தான் இது பார்க்க முடியும். ஏங்க அதை பார்த்து நீங்க பெங்குயின் வேற பார்க்கணும்ல? பெங்குயின் இதெல்லாமே ஒரே நியூஸ் தானே. பெங்குயின் நான் பாத்தீங்களா? சரி ஓகே. எது ப்ரோ கீர்த்தி சுரேஷ் படமா? பார்க்காம பெங்குயினா? பெங்குயின் கீர்த்தி சுரேஷ் பிலிமான்னு கேக்குறாரு. இல்ல யாரு கேட்டா அப்படி? நான் தான். என்னங்க ஒரு செகண்ட்ல மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிடுச்சு. நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். எனக்கு அதே எல்பிடபிள்யூ வரல. ஆனா என்னன்னா அடுத்து வந்து அவங்க இருக்கிற எல்லா பவுலர்ஸ் யூஸ் பண்றாங்க. டிராவிஸ் ஹெட்டை கொண்டு வந்துட்டாங்க இப்ப பவுலிங்க்கு, அடுத்த பவுலிங்க்கு. இன்னும் அபிஷேக் தான் வரல, வந்தாலும் வந்துருவான். அவங்க கேங்ல எல்லாமே பவுலர்ஸ், நல்ல பவுலர்ஸ் தான் எல்லாமே. ஜோஸ் இங்கிலீஷே நல்லா பவுலிங் பண்ணுவான். விக்கெட் கீப்பிங் மட்டும் பண்ணலாம், அவனை கொண்டு இறக்கி விட்டுருவாங்க. ஆமா, ஹெட் நீ 2 ஓவர் கீப்பிங் பண்ணு, இங்கிலீஷ் வந்து பால் போட்டுருவானுங்க. விஷால் ப்ரோ கமெண்ட் செக்ஷன். இல்லைங்க, இன்னைக்கு மாவீரன் கேம் தான் விளையாடுறோம்.
அவர் பாவங்க 2 வாரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு கேம் சொல்லிட்டு. அவரே இல்ல தானங்க இல்ல கமெண்ட் செக்ஷன் என்ன போனாரு. சொல்லி சொல்லி அவரு அவர் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் அஜித் குமார் ப்ரோ. இன்னைக்கு பிரகாஷ் நான் அண்ணா ஒரு படம் கமெண்ட்ல பார்த்தேன் என்ன ரீவிசிட்டு. கேட்டிருக்காங்கன்னா, சொல்லுங்க தலைவா. அதுல ஒரு வேர்டிங் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த வேர்டிங் வச்சு அந்த படத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி. ஓகே, அந்த கேம் விளையாடுறதா இருந்தா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி கமெண்ட் கண்டிப்பா. செக்ஷன்ல ஒருத்தர் சொல்ற ஆமா, கமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, சிறந்த குணச்சித்திர கதாபாத்திர நடிகர்கள் நடிகைகள் பத்தி பேசுங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப இல்ல நாள் இல்ல அது ஆசை. ஏற்கனவே பேசிட்டோம் இல்ல, அது அது ரொம்ப நேரம் ஏற்கனவே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அது எப்போ அது போக இன்னைக்கு பேசணும்? வந்து நடுவில் உள்ள கிரிக்கெட் டாபிக் வேற பேசுவோம். அது செட் ஆகுமான்னு தெரியல. பாருங்க, யோசிச்சுங்க. அப்படி பேசுறதா கரெக்டாக ஒரு 9 மணிக்கு எல்லாமே டாபிக் எடுத்து ஒரு 9 9:15 முடியாத தவிர ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் பேசலாம் ஸ்டார்ட்டா. ப்ரோ சூப்பருங்க. இந்த ஏகே தனுஷ் காம்போ ரூமரா ப்ரோ? இன்னைக்கு அந்த 3 வாய்ப்பு இல்லை. பேர் பேசி நேத்தே சொல்லிட்டேன் பாருங்க. அது கரண்ட்ல, அதாவது இப்போ நியர் ஃபியூச்சர்ல இல்லை, அது கண்டிப்பா கிடையாது. அது வந்து எதுக்காக கிளம்பிச்சு அந்த ரூம் எனக்கு தெரியல. பிரகாஷ் அண்ணா, நீங்க இப்போதைக்கு கோவப்படுறீங்க, கிடையாது. ஒன்று சொல்லட்டா? சொல்லுங்க. அந்த 3 பேர் சொன்னாங்க, அதனாலதான் எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு, வேற எதுவும் இல்லை. இல்லையேங்க, அது 2 3 நாள் ஏற்கனவே ட்விட்டர்லயே 2 பேரும் பேசினாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இல்ல வந்து இன்னைக்கு ப்ரொடியூசர் பேரே சொல்லிட்டாங்க, நான் டான் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு ஓ விட்டாங்க. அப்படியா? ப்ரோ சரி, ரைட், ஓகே. ஜான்வரியில அது மீட்டப்ல நடந்துச்சான் ப்ரோ. இல்ல இல்ல அதெல்லாம் தெரியல. அந்த அளவுக்கு வாய்ப்பு. ஏப்ரல்ல ஏன்னா அவர் ஃபைனல் வந்து ஸ்கிரிப்ட் இல்ல, கேட்கறாராம். நல்லா எப்படி யோசிச்சு இதெல்லாம் தெரியும். நல்லா சொல்றாங்கன்னு தெரியல. நமக்கு நமக்கு யோசிச்சாலே தெரியும். அவர் வந்து ஜனவரியில ஃபாரின்ல தான் இருந்தாருன்னு. நியூ இயர் அப்ப அவர் சிங்கப்பூர் போனாரு. அங்க இருந்து அப்பையில இருந்து இந்த ஃபாரின் சுத்திக்கிட்டு தான் இருக்கிறார் தவிர அவர் இங்க இந்தியாவுக்கே வரல. ஓகேவா? அவர் வந்து அடுத்து வரப்போறதுங்கிறது எப்படியும் அடுத்த மாசம் தான் வராரு. குட் பை ரிலீஸுக்காக இங்க ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 வீக் வராரு, அவ்வளவுதான். அது வந்து அதுல ஒர்க் இல்ல அவருக்கு, பட் ரிலீஸுக்காக இங்க வராரு, அவ்வளவுதான். அது அவருக்கு அதான் சும்மா பார்க்கணுங்கிறதுக்காக மட்டும் வராரு. ஏன்னா ரேஸ்ல ஃப்ரீ டைம் இருக்கனால. ப்ரோ மற்றபடி அப்புறம் அவர் இங்க திடீர்னு ஒரு லோக்கல்ல இல்ல. இன்டர்வியூ இது கொடுத்தா எப்படி இருக்கும்? வேற லெவல்ல இருக்கும். ப்ரோ சப்போஸ் இட்லி கடை போஸ்ட்போன் ஆச்சுன்னா ஜூன் 20க்கு பேரா வருது, அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகுமா? தலைவா, போஸ்ட்பாண்ட் அதான் ஆகஸ்ட் தான் அது. போயிடும். ஆகஸ்ட் அது படம் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ரிலீஸ் வந்து அவங்க ஆகஸ்ட் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, குபேரா தான் ஃபர்ஸ்ட் வருதுன்னு இன்ஸ்பிளாக் எல்லாம் போட்டிருந்தாப்புல, அதான் சொன்னாங்க நிறைய பேரு. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் தனுஷ் படம் குபேராவா தான் இருக்கும்னாங்க. ஏன்னா நடுவுல உங்களுக்கு ஸ்லாட்டே இல்ல தலைவா. அதுவும் இட்லி கடையும் நடுவுல எங்க ரிலீஸ் பண்ணுவீங்க? எல்லாமே ஃபுல்லா அடிச்சு நவுத்திக்கிட்டு வராங்க. பலாப்பழத்துல ஈ மிக்கிற மாதிரி நிக்க போகுது இந்த வருஷம். ஆனா நம்ம புலம்பிட்டே இருப்போல பெரிய படங்க எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் சரியில்லை சரியில்லைன்னு. இந்த குட் பேட் அக்லி டீம் ப்ரொமோஷன்னா என்னன்னு காட்ட போகுது. அன்னைக்கு டீசர் அன்னைக்கே எத்தனை அப்டேட். அதுவும் ஆமா ஆமா. ஆளை செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. தமிழ்ல அப்டேட்டே யார் படத்துக்கு வராதோ அவரை தூக்கி அவங்க படத்துல யூஸ் அதான் பண்ணி அதான். அப்டேட் விட்டாங்க பாருங்க. இன்னைக்கு வேற இல்ல புரியல தமிழ்ல. இல்ல புரியல, எப்படி அது தமிழ்ல? எந்த தமிழ்ல ஹீரோவோட படத்துக்கு யாருக்கு எந்த அப்டேட்டே ஹீரோக்கு வராதோ அவரை தூக்கி ஹீரோவா வச்சு அவர் படத்துக்கு அள்ளி தெளிக்கிறாங்க அப்டேட்ன்ற. இன்னைக்கு ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் சக்சஸ் மீட். அங்க வந்துட்டு மைத்ரி அவர் ப்ரொடியூசர் வந்து தெலுங்குல பேச, இவரு வந்து இன்டர்வியூ சீன் மாதிரி டப் பண்ணிட்டு இருந்தாப்ல பிரதீப். சரி, நான் சொன்ன கேம் ஆரம்பிக்கலாமா? என்ன கேம்னு ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லைங்க, நான் அன்னைக்கு சொன்னேன்ல, இப்ப நியூஸ் பேப்பர் மான் கராதே படத்துல நியூஸ் பேப்பர் தான் இது பேஸே. நியூஸ் பேப்பரை வச்சுதான் அதுல வர்றது. ஓகே, அதான் நடக்கும். இப்ப நியூஸ் பேப்பர் நான் சொன்னோன்னே நீங்க இப்ப நியூஸ் நீங்க பேப்பரை நியூஸ் பேஸ் பண்ணி பேப்பர் வந்தா வேற வேற மான் படம் கூட கராத்தே. சொல்லலாம். நீங்க மான் கராத்தே, நான் மனசுல நினைச்சது மான் கராத்தே தான். நியூஸ் பேப்பரை பேஸ் பண்ணி எத்தனையோ படம் வந்திருக்கும், ஆனா நான் நினைச்சது மான் கராத்தே தான். நீங்க அது சொன்னாதான் ஓகே, அதான் கரெக்ட் நான் சொல்லுவேன். இப்ப கூட நீங்க சொல்லலாம், அது நீங்க நியூஸ் நினைச்சது அது பேப்பர் ரொம்ப கம்பெனில தான் வேலை இல்ல ரொம்ப அது பார்க்கும். அது சந்தோஷம். அதுதான் எப்படி கேக்குறேன். இல்ல அதுதான் எப்படி கேக்குறேன். ஏன்னா நியூஸ் பேப்பர்னா இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி மான்கராத்தே வரும், அதான் கோவமும் ப்ரோ, வரும், வரிசையா ஆளுக்கு பல ஒண்ணு படங்கள் சொல்லுங்க. வரும். ஆனா ஆளுக்கு ஒண்ணு சொல்லுங்க. நான் மனசுல நினைச்சது இதான் நான் சொல்லுவேன். ஆமா, இதுதான் நான் மனசுல நினைச்சேன். அதாவது பெரும்பாலும் வந்து நிறைய பதில் இருக்க மாதிரி கேள்வி கேட்காதீங்க. இப்ப ஜஸ்ட் 1 2க்குள்ள அப்படி கேட்டா நல்லா இருக்கும், ஃபயரா இருக்கும். சரி, என்னோட முதல் கேள்வி நியூ இயரை பேஸ் பண்ணி வந்த ஒரு படம். நியூ இயர் யாகாவராயன் கவன் நாக்காக்க நான் மகானல்ல. திருமலை. இல்ல. ராஜாராணி. திருமலை. திருமலை. இல்லை. வானம். கரெக்ட், வானம். வானம் தான் இன்னைக்கு ரீவிசிட் பண்ணேன். நியூ இயரை பேஸ் பண்ணி தான் அந்த கதையே. அண்ணா பிரகாஷ் அண்ணா, என்ன நியாயம்? இந்த ஆளு நினைக்கிறது எப்படின்னு சொல்ல முடியும் இல்ல தலைவா? இல்ல மத்த என்கிட்ட படமும் ஏன் இல்ல சொல்றீங்க? மத்த படமும் வந்து நியூ இயர் பேஸ் பண்ணி நிறைய பாட்டு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா கதையே அதுல வந்து சிம்புவோட இதே டோனே வந்து அந்த நியூ இயர் பார்ட்டிக்கு தான். அதனாலதான் அவர் திருடுற வரைக்கும் போய் அதை திருந்தி மனிதத்துக்கு போய் அங்க ஒரு நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனாலதான் அந்த படத்தை நான் சொன்னேன், வேற ஒண்ணும் பரத் இல்ல. பரத் அந்த ஃபிளைட்டை மிஸ் பண்ணோடனே அடுத்த ஃபிளைட் எப்பன்னு கேட்பாரு. இல்ல நியூ இயர் டைம் எல்லா ஃபிளைட்டும் ஃபுல் ஆமா ஆமா. ஆயிடுச்சுன்னு தான் அவங்க ரோட் பிளான் பண்ணுவாங்க.
இந்த மாதிரி நியூ இயர் ஆனா நிறைய மாவீரன் ஞாபகம் இருக்கு, நிறைய பண்ணும். யாகாவராயனும் நாகாக்கவும் இந்த நியூ இயர் நைட்ல தான் ஒரு பெரிய சம்பவம் ஆமா நடக்கும். ஆமா ஆனா அது உண்மையாலுமே அது எனக்கு வந்து அந்த யாகவர நாகாக்க படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து எனக்கும் இந்த ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ஒரு அந்த அண்ணாச்சி ரோல் மாதிரி ஒரு ரோல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பில்டப்ல எனக்குமே இருக்கும்ல ப்ரோ அவர் வேற எந்த லவ் படத்துலயுமே யூஸ் பயங்கரமா பண்ணலங்கிற இருக்கும். மாதிரி இருந்துச்சு. தமிழ்ல அதிகமா பார்க்காத மாதிரியே ப்ரோ இருந்துச்சு. அவர் பெரிய ஆக்டர் ப்ரோ, மிகப்பெரிய ஸ்டார் அவர் அங்க. அவர் வந்துட்டு அப்புறம் யூஸ் பண்ணல, அந்த ரோலை பின்னிருப்பாரு. அதுவும் செகண்ட் ஹாஃப் படம் அப்படி இருக்கும். அந்த படம் ஓடிச்சான்னு கூட எனக்கு தெரியல, இந்த ஆனா படம் படம் நல்லா இருக்கும். சுமாரா தான் போச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அது பேர் என்ன பசுபதி ரோலுமே நல்லா இருக்கும் அந்த படத்துல. ஆமா ஆமா, அந்த பசுபதி வில்லன் ரோல் பண்ணிருப்பார்ல ப்ரோ, அவரை பாத்தீங்கன்னாவே அது படத்துல மிதுன் அதாவது வந்து சக்கரவர்த்தி. பில்டப்பே இருக்காது. ஆனா அவரை பார்க்கும் போதே ஒரு பயமும் ஒரு மரியாதை, அந்த ஒரு கேரக்டருக்கான அந்த ஒரு செம ஆர்க் அப்படியே இருக்கும். அவரை பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் பேரு அவர் எப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அது பார்க்கும்போதே இவர் எல்லாத்துக்கும் தகுதியானவர் தாண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுக்கு தோணும். அஜித் ப்ரோ ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. அவரு சுஷ்மிதா சென்னோட ஒரு படம் நடிச்சிருக்காரு, யூடியூப்ல போய் செக் பண்ணுங்க, அப்புறம் எனக்கு தேங்க் பண்ணுங்க. என்ன படம்? அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, இவ்வளவுதாங்க க்ளூ. போங்க போய் செக் பண்ணுங்க. அவர் பேர் என்னங்க? மிதுன் சக்கரவர்த்தி. மிதுன் சக்கரவர்த்தி. ஓகே. ஓகே, அடுத்த கேள்வி கேளுங்க மாவீரன். மாவீரன் ப்ரோ ஆரம்பிங்க. இல்ல ஏன்னா அஜித் நாங்களா குமார் ப்ரோ நிறைய கேட்கணும்ல, நாங்க ப்ரிப்பேர் ஒண்ணு. பண்ணிருப்பாரு போல, அவர் ஒண்ணு சொல்லட்டும், அதுக்கப்புறமா எல்லாரும் போட்டோம். ஏங்க நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணலங்க. ஏங்க அப்புறம் 2 வாரமா நீங்க பாவம் மாவீரன் நீங்க. ஏங்க நீங்க ப்ரிப்பேர் பண்ணவங்க தாங்க அதிகமா வச்சிருக்கணும். சரி, நான் ஒண்ணு சரி, எனக்கு டக்குன்னு தோன்றது அந்த படத்தோட பிக்கெஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் அதுதான். அதுதான்ங்கிற கான்செப்ட்னா பைக் கீ செயின், சாரி பைக் சாவி. புரியல. பைக்கு பைக் பைக் சாவி. சாவி. அந்த சாவியால தான் அந்த மொத்த துப்பாக்கி படமும். துப்பாக்கி. ஏங்க கொஞ்சமாச்சும் யோசிச்சு சொல்லல, ஏங்க டக்குன்னு அடிக்கிறீங்க? மனசாட்சி இருக்கா? யாரு சொன்னது? பொல்லாதவனா? இல்ல துப்பாக்கி தான். இல்ல துப்பாக்கி தான் இல்ல சொல்லிட்டாரு. துப்பாக்கி தான் ஆன்சரு. ஏன்னா காஜல் அகர்வால் துப்பாக்கி எடுக்கலன்னா அங்க ஒரு சம்பவமே கிடையாது. அவர் பஸ்ல யாரு? போயிருக்க துப்பாக்கியில மாட்டாரு, கீ பஸ்ல செயின். போக எடுக்கிறேன். துப்பாக்கியில கீ தான். அது மாத்தி சொல்றேன். காஜல் அகர்வால் தான் அந்த கீ எடுக்கலன்னா அவர் பஸ்லயே போயிருக்க மாட்டாரு, சம்பவமே நடந்திருக்காது, விஜய்க்கு தெரிஞ்சிருக்காது. சரி ப்ரோ, அடுத்து ஏர்போர்ட். சரி, இப்ப நான் ஒண்ணு. என்னது ஏர்போர்ட்டா? மாநாடு. இல்ல. ராஜாராணி. கத்தி. பயணம். 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 என்ன கேள்வி ப்ரோ? ஏர்போர்ட்டா? ஏர்போர்ட்டை பேஸ் பண்ணி பல்லாயிரம் படம் வந்திருக்கேங்க, எங்கெங்க போறது? நான் சொல்றது படம் ஃபுல்லா ஏர்போர்ட் ப்ரோ, ஏர்போர்ட்டை காட்டிக்கிட்டே ஏர்போர்ட். இருப்பாங்க. பயணம், படம் ஒண்ணு இருக்குமே ப்ரோ, அதுவா? மாநாடு. அதான் பயணம், மாநாடு. அப்புறம் எனக்கு ரொம்ப ப்ரோ பிடிச்ச ஏர்போர்ட் படம், நான் போறோம் அடிக்கடி சத்யராஜ் பேசுற படம். ஒரு படம். எங்க திருப்பி சொல்லுங்க, என்னது உங்களுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச ரொம்ப படம்? பிடிச்ச படம், அடிக்கடி நான் இந்த ஸ்பேஸ்ல பேசியிருக்கேன் அந்த படத்தை பத்தி. சூரிய போட்டா நோ ப்ரோ அவுட். ப்ரோ அவுட். அக்சர் பட்டேல் அவுட். சரி ஓகே. ஏங்க ஏர்போர்ட்னா வேற என்ன படங்க? மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. பிரகாஷ், உங்களுக்கு ஏதாவது தோணுது? பர்னி ப்ரோ. ஆக்சுவலி நான் விக்கெட்டை பார்த்து ஹாப்பியா இருக்கேன். அதனால எனக்கு ஏன்னா எனக்கு அதான் அடுத்து சொல்ல வந்தேன். அப்பயாச்சும் ஆமா அப்பயாச்சும் கேஎல் ராகுல இறக்கி விடுவாங்களேன்னு அப்ப சொன்னா சங்கடமாகும்னா அப்படியே அமைதியா இருக்கேன். மாவீரன் தெரியல, சொல்லுங்க நீங்களே என்னன்னு. ஏன்னா ஜெயிக்கிறது மேட்டர் இல்ல, பால் அந்த ரெண்டு பால் தான் இருக்கு, அதனால நமக்கு பிரச்சனை கிடையாதுன்னு வச்சுங்களேன். அடுத்து கேஎல் ராகுல் வந்து அந்த 2 அடிச்சு கொடுத்து நம்ம ஜெயிக்கணும். ஜடேஜா அப்படி வந்துட்டா, ஜெயிக்கணும். லெஃப்ட் ஹேண்டுக்கு ஜடேஜா வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? விளங்கும் எவன் வந்தான் ஃபர்ஸ்ட் இருங்க பாக்குறேன். டீலவனா ப்ரோ? விளம்பரம் சரி. ஆமா ஆமா ஆமா, ப்ரோ ராகுல் தான் வந்திருக்கான், ராகுல் தான் போறோம். வந்திருக்கான். ரைட், ஓகே, டன். ஏங்க இவரு என்ன படம்னு மண்டை வெடிக்குது. மாவீரன் என்ன படம்? இன்னைக்கு ஏர்போர்ட். இப்பதான் அக்சர் பட்டேல் அவுட் ஆயிட்டு போறாரு. உங்க அவ்வளவு பாஸ்டா இருக்கா? ஜி அன்பேசியமா? கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் கரெக்டா சொல்லியிருக்காரு ப்ரோ, கல்ட் ஆஃப் பர்சன் அப்படின்னு ஒருத்தர். SOS ஐயனா ப்ரோ. படம் ஃபுல்லா ஏர்போர்ட்டை காட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏர்போர்ட்ல தான் அது பேஸே, ஸ்மக்லிங். சரி, இப்ப வர கொஞ்சம் வித்தியாசமா போவோம், யூஸ்வலா. மொட்டை.
ரெட்டு புரியல. நந்தா மொட்டை. இந்த அட்டகாசம். படம் நீங்க கண்டே பிடிக்க மாட்டீங்க. வாங்க 100வது நாள் ஆள வந்தானா? ஆள வந்தானா? இல்ல, நான் யோசிக்கிற படத்தை தான் நீங்க சொல்லணும். 100வது நாள் அந்த இல்ல என்ன கேள்வி கேட்டீங்க? இல்ல bro. என்ன கேள்வி மொட்டை கேட்டீங்க? 1000 புக்கு மொட்டை படம் இருக்கு ப்ரோ. மொட்டை தலையா? அவ்வளவுதானே. சத்யராஜ் ஒரு படத்துல மொட்டை அடிச்சிருப்பாருல்ல. அதான் அதுவும் இல்ல, 100வது நாள் சொல்றாரு போல. அதுவும் இல்ல. சிவாஜி த மொட்டை பாஸ். சிவா கஜினி கெட்ட சிவா கஜினி இல்ல இல்ல மொட்டை சிவா கெட்ட மன்மதன் மன்மதன் இல்ல இல்ல. அதாவது இவர் எப்படி சச்சச்சா. தெரியுமா? இவர் எப்படி தெரியுமா? நீங்க அவர் மனசுல நினைச்சு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து அது இல்ல அது இல்ல அடுத்து ஏன்னா இல்ல இல்ல 1008 இல்ல மூட்டை இருக்கு. உண்மையிலுமே இல்ல இல்ல உண்மையிலுமே நான் வந்துட்டு அவர் விஷால் நினைச்சிருக்கேன். ப்ரோ நான் சொல்லிட்டு மேட்ச் பார்த்திருக்கீங்களா? தலைவா. ஆமா தலைவா, பாத்தீங்களா? பாத்துட்டு தான் தலைவா இருக்கேன். என்னாச்சு? ராகுல் இருக்கான், கோலி. இல்ல இல்ல, என்னாச்சு? அங்க பிரவுன் கலர் ஷர்ட் போட்டு கருப்பு கலர் கண்ணாடி போட்டு தொப்பி போட்டு ஒருத்தர் அங்க இருக்காரு, பாக்கலையா? துபாய் சிம்பு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் சிம்பு எஸ்டிஆர். ஏங்க சிம்புங்க. சரி, என்ன படம் நான் சொல்லிடவா? விஷால் ப்ரோ நான் சொல்லவா? சொல்லு. சொல்லுங்க ப்ரோ. தேடினேன் வந்தது அந்த படமா? தேடினேன் வந்ததா? அப்படின்னா என்ன படம்? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாது. நான் டக்கு ஏன் இந்த ஞாபகம் படம் வரல. சொன்னேன்னு பிரகாஷ் ப்ரோக்கு நல்லா தெரியும். ஆமா. சரி, நான் இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். அண்ணன் அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி ரியல் லைஃப் அண்ணன் தம்பி இல்ல, அந்த படத்துல அண்ணன் தம்பி 2 கேரக்டர் இருப்பாங்க. இது மாஞ்சாவேலு. அப்படி தேடினேன் வாங்க. வந்ததுதான் கரெக்ட். தேடினேன் வந்ததெல்லாம் இல்லைங்க. மாஞ்சாவேலுன்னு ஒரு படம் இருக்கு. ஏ வெங்கடேஷ் படம் பாத்திருக்கீங்களா நீங்க இல்லையா? தேடினேன் வந்தது போய் பாருங்க ஃபர்ஸ்ட். அவரு சொல்ற படம் தானே நம்ம சொல்லணும். இல்ல அவர் அண்ணன் தம்பின்னு சொல்லியிருக்காரு. பிரகாஷ் அவங்க பரணி 2 ப்ரோ. பேரும் அதுல அண்ணன் தம்பியானா அந்த படத்துல? அது எனக்கு டவுட்டாவே இருக்கு. தேடின்னு வந்ததுல அண்ணன் தம்பி கிடையாது 2 பேரும். ஓகே ஓகே. அப்படி தேடின்னு வாங்கினேன். வந்தது ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். அது ஃப்ரெண்ட்ஸ் தானா? ஒரு முரட்டு காமெடி பர்சன் பயங்கரமா இருக்கும். அண்ணன் தம்பின்னு படத்துல வந்து பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க, நடிப்பாங்க, பொய் சொல்லுவாங்க படத்துல. ஓகே ஓகே ஓகே. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலா. சின்ன வயசுல அந்த நிறைய படத்தோட டைரக்டர் யாரு தெரியுமில? யாரு? சுந்தர் சியா? இப்ப இந்த நடிகர் பிரதாப் இருக்காருல்ல, பிரதாப்னா யாருன்னு தெரியுமா? பிரதாப் போத்தனா? என் ஆ பிரதாப் போத்தன். என் ஓகே இனிய பொன் ஓகே நிலாவே ஓகே. பாடுவார்ல, பிரகாஷ் அண்ணா, அவர் தான் அவர் அந்த ரொம்ப படத்துக்கு டைரக்டர். ஸ்டைலிஷான டைரக்டர். தேடினேன் வந்தது அது என்ன காமெடி படமா இல்ல எந்த மாதிரி படம் அது? காமெடி படம் செம ரீமேக் படம் காமெடி அது. படம் ப்ரோ. அது காமெடி படம், ரீமேக் படம் அது. வெற்றி விழாவும் அவர் படம் தான். வெற்றி அதாவது விழா கமல் சூப்பர். பிரபு சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அதுவுமே அவர் டைரக்ஷன் தான், பிரதாப் போத்தன் டைரக்ஷன் அப்புறம் தான். இன்னொரு படம் இருக்கு, பிரம்மாவா? இன்னொரு பிரம்மான்னு ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஒரு படம் பண்ணாரு. ரொம்ப அது பிரம்மா வந்து சத்யராஜ் படம். அது அவர் டைரக்ஷன் ஆமா. இல்லை, ஞாபகம் இல்ல. ம், ம். சரி ரைட்டு. அடுத்த கேள்வி யாரா கேளுங்க. இல்ல அடுத்து வேற ஸ்பீக்கர் உள்ள வேற ஏதாவது கண்டென்ட் இருக்கா? அப்படி டக்குனு பேசணும்னா பேசுங்க. அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்போம். ஜஸ்ட் அப்படி கேப் போட்டு கேளுங்க. ப்ரோ ஒரு புக் ப்ரோ. ப்ரோ நான் கேக்குறேன். புக்கு நல்ல கேள்வி ப்ரோ. டிமாண்டி காலனி 2. டிமாண்டி காலனி 2. காதல் குமரி பழைய பில்லாவா? பழைய பில்லால கேஜிஎஃப் டைரி தானே? கேஜிஎஃப் ப்ரோ கேஜிஎஃப் நீங்க நீங்க நினைச்சது இல்லைன்னா தம்ஸ் டவுன் பண்ணிட்டே இருங்க மியூட்ல போட்டு. இல்ல சொல்லுங்க, அதான் கரெக்ட். ஏன்னா தம்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. ஏன்னா இல்லைன்னு அட் அ சொல்லிட்டு போங்க, டைம்ல அதான் பெட்டர். எல்லாரும் பேசுறாங்களா, அதுதான் கன்ஃபியூஸ் ஆகுது. இல்ல அவர் இப்ப வரைக்கும் சொன்னது எதுவுமே கிடையாது. புக்கு தானே? இல்ல கேள்வி கேட்டது யாரு? அஜித் குமாரா? நான் தான் புக்கு. லக்கி மேன். இல்ல இல்ல விஜய் படத்துல ஏதாவது புக் இருக்கான்னு பாருங்க. அவர் அப்படியே விஜய் படத்தை கேட்பாரு. இல்லைங்க. விஜய் படத்துல இந்த book படம் இருக்கான்னு வந்து பிரகாஷ் ப்ரோக்கு நல்லா தெரியும். பொக்கிஷமாங்க. பொன்னியின் செல்வன் கொண்டு வந்து நிக்க போறாரு பாருங்க. இல்ல ஒரு நிமிஷம் ஏங்க. பிரகாஷ் எனக்கு தெரியும், இது ஒரு க்ளூவாங்க. அவருக்கு தெரிஞ்சது நமக்கு எப்படிங்க தெரியும்? அவர் சொல்லவும் மாட்டாரு. இல்லைங்க, ஆல்ரெடி இந்த அவருக்கு குரூப்லயே தெரியும்னா நாங்க இந்த அவர் ஸ்பேஸ்லயே இந்த டிஸ்கஸ் ஸ்பேஸ்ல பண்ணிருக்கோம். பேசியிருப்பாருன்னு அந்த அர்த்தம் ப்ரோ. படத்தோட அப்படி கதையே அந்த வரீங்க, புக்கை பேஸ் பண்ணி தான் போகும். அப்படி வரீங்களா? ஓ, கதையே புக்கை பேஸ் பண்ணி தான். ஓகே ஓகே. இந்த படமா சிக்கு புக்கு? இல்ல ஏன் பேர்ல புக் வருதுங்கிறதுக்காக ஏங்க நீங்க? சாரிங்க. இல்ல டைரி கிடையாது. நீ சொல்றது புக்கு தானே? டைரி இல்ல ப்ரோ, அது புக்கு கன்ஃபார்ம் தான் பண்ணிக்கலாம். தான்.
ரைட், ஓகே. ஒரு கைதியின் டைரியா? 24. எங்க டைரியே இல்லைங்க. ப்ரோ கஜினில வேற ஏதோ க்ளூ. ஒரு புக்கு தான் நயன்தாரா ஓப்பனிங்ல எடுத்துட்டு இல்ல வருவாங்க. அதுவும் டைரி தான், அதுவும் டைரி தான், அதுவும் டைரி இல்ல இல்ல தான். ஓப்பனிங்ஸ்ல டாக்டர் கிட்ட கேட்பாங்கல்ல, ஓ அப்படி வரீங்க, ஒரு 2 செகண்ட் புக் சீனு, மல்டிபிள் அங்க இருந்தானே பர்சனாலிட்டி ஆரம்பிக்குது. டிசார்டர் அந்த மாதிரி. கீ துப்பாக்கி வந்தப்ப இங்க இருந்தானே ஆரம்பிக்குது கஜினி. புரியுது புரியுது ப்ரோ. வேற ஒரு க்ளூ ப்ளீஸ். அவரு ஹீரோவா ஒரு டைம்ல பீக்கா இருந்தாரு. அந்த டைம்ல நடிச்ச படங்கள், அந்த படத்துல இருக்கிற வில்லன் வந்து எல்லா படத்துலயும் பாதியிலேயே செத்து போயிடுவாப்ல. நல்ல என்னடா க்ளூ. இது? ப்ரோ இப்போ இவர் பண்ணிட்டு இருக்காரு அந்த சொன்னதுமே கேரக்டரா ப்ரோ? கண்டுபிடிச்சிருக்கலாம். புரியல இல்ல bro, நான் என்ன எதுவும் சொன்னீங்க கேட்கல. கடைசி? bro, பேசுறது கேக்குதா? கேக்குது, யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே ஓகே. அந்த படத்தோட வில்லன் பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல தான் சாவான். பட் மத்த எல்லா படத்துலயும் அவன் இன்ட்ரோல்லயே செத்துருவான். ப்ரோ எந்த உருமின், பீரியட் படம் ப்ரோ? உருமின். கரெக்ட் இல்ல கரெக்ட் படம் பேர் உருமின். கரெக்ட். அட கலையரசனா? எனக்கும் கலையரசன் தோணுச்சுங்க. அப்பா அந்த படம் இது ஸ்பேஸ்ல பாதி பேர் பார்த்திருக்க மாட்டாங்க. நான் பார்த்திருக்கேன். எனக்கு அந்த படம் அந்த புதுசுல பயங்கரமா இருக்கும். பாத்திருக்கேன். சிம்மா. ஆமா ப்ரோ நான் அந்த கேக்குறேன். டைம்ல பீக்ல தான் இருந்தாப்ல இல்ல ஜிகர்தண்டெல்லாம். ஓகே ஓகே. சரி ப்ரோ, யாரோ இப்ப கேக்குறேன் நான் கேட்கிறேன். ப்ரோ நான் தான் ப்ரோ. பெயிண்டிங் ப்ரோ. ஆனா ப்ரோ ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் எக்ஸலண்டா இருக்கும் ப்ரோ அது. ஆமா ஆமா. விஷால் ப்ரோ ஒருத்தர் கேட்டிருக்காரு, பெயிண்டிங் பேஸ் பண்ணி வந்த படமா பெயிண்டிங். தோலா. அன்பே அதுல சிவம் தோழா. பெயிண்டிங் ப்ரோ, பெயிண்டிங் அதுல ஒரு இல்ல ப்ரோ. பாட்டு தானே. காதலா காதலா. இல்ல ப்ரோ. சந்திரமுகி. நிரபராதி. பெயிண்டிங் நீங்க சொல்றது ஆர்ட் தானே ப்ரோ? பெயிண்டிங் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. அதான் நீங்க அப்ப கடைசியில சுண்ணாம்பு படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் படத்தை சொல்லிடாதீங்க. அநேகன் ப்ரோ அதான் ப்ரோ. அநேகனா பிரகாஷ் ப்ரோ ஒரு பச்சா அதெல்லாம் இருக்குல்ல. மனசாட்சி இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ, அது பெயிண்டிங்கா ப்ரோ? ஏங்க அவர்தான் அநேகனுக்கு சுண்ணாம்பு படிக்கிறதுலாம் ஆமான்ட்டாரு. அநேகன்ல எங்க பெயிண்டிங் எதை சொல்றாரு இவரு? ப்ரோ அவர் ஏங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. அவரு ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸா? நான் தான் அப்பயும் அதுக்கு தான் மாவீரன் கேக்குறாரு, கேட்டேன். ஆர்ட்டான்னு கேக்குறாரு, பெயிண்டான்னு கேக்குறாரு. அதுக்குதான் அவர் அழுத்தம் திருத்தமா கேக்குறாரு. பெயிண்டர்னு என்னத்த சொல்லிருந்தீங்கன்னா போங்க. வந்திருப்போம் கோவால சரி இப்ப அவர் என்ன அப்படின்ட்டு. ஆமான்னு சொன்னது கவனுக்கா இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கா?
கவனே கிடையாது, அநேகன் சொன்னேன். ஆனா அநேகனுக்கு சொல்ல அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு அநேகன். தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவர் கேள்வியே தப்பா கேட்டிருக்காரு. பெயிண்டிங்னு நான் ஆமா எல்லாரும் ஆர்ட்டை தான் அதான் நினைச்சோம். ஃப்ரெண்ட்ஸ்ல எங்க பெயிண்டிங் வருது புரியலையே. பெயிண்ட் ஏங்க அடிக்க தானே இவங்க பெயிண்டிங் போவாங்க. கான்ட்ராக்ட் தானேங்க, பெயிண்டிங் கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் நேசமணி தானேங்க அவங்க. ஏங்க அது பெயிண்டர் வேற பெயிண்டிங் புரியலையே. அதான் இவர் அதுதாங்க கேள்வியே இங்க தப்பா கேட்டிருக்காரு. சரி ரைட்டு, வாங்க அடுத்ததுக்கு வாங்க. ஆனா கரெக்டா கண்டுபிடிச்ச பாருங்க. கடைசியில சுண்ணாம்பு அடிக்கிறதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடாதீங்க. மொபைல் போன். லவ் 2.0 டுடே. லவ் டுடே. லவ் டுடே. இல்ல 2.0 இல்ல லவ் டுடே. மொபைல் போன்னா எங்க போறது? காவலன் ஆண்மகன்ல. காவலன் காவலன். காவலன். இல்லை. இல்ல ப்ரோ விஷ்ணு விஷால் படம் காவலன் அந்த மாதிரி தானே ஆக்சுவலா bro? காவலனை மனசுல வச்சுட்டு நான் வேற ஒரு க்ளூ கொடுக்கலான்னு வந்தேன். குள்ளநரி கூட்டம். அதுதான். இல்ல ப்ரோ. இல்ல அவர் விஷ்ணு விஷால் படம் கேட்டனால சொன்னேன். ஏங்க அதான் சொல்றேனே, ஒரு 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 பதில் 2 பதில் இருக்க மாதிரி கேள்வி கேட்டாதான் பயரா இருக்கும். FIR. நீங்க மனசுல 1008 பதில் இருக்க மாதிரி கேட்டா நல்லா இருக்காது அது டெஸ்ட். இப்போ நீங்க லவ் டுடேனா பொருத்தமான ஆன்சர், ஏன்னா மொபைல் போனை வச்சு தான் டோட்டல் படமே இருக்கு. அப்ப அது நல்லா இருக்கும். நீங்க வந்து மனசுல நினைக்கிற கேள்வி தான் இது, ரொம்ப இது வந்து கேமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போகாது. பரவாயில்ல ப்ரோ, ஆளுக்கு ஒரு படம் ப்ரோ சொல்றாங்கல்ல, கிஃப்ட். கச்சா முச்சா கச்சா முச்சா. அப்ப நமக்கு ஒரு இத்தனை படம் இந்த இதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல. விஷால் என்னங்க ப்ரோ. 2 பாலோட கம்மியா போயிட்டு இருக்கு. ப்ரோ நான் இப்பதான் வந்தேன். குழந்தை பிறந்துச்சா என்னாச்சு? ஸ்டேட்டஸ் ஏதாவது சொன்னாரா? தலைவா இல்ல தலைவா, இப்போ கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு. வீட்டுக்கு கிளம்புங்க, நாளை காலைல ஒரு 1 வீக் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க தலைவா. ஓகே ஓகே ப்ரோ, சாரி ப்ரோ, நான் இப்பதான் வந்தேன், தெரியாது தேங்க்யூ. எனக்கு. பரவாயில்ல, தேங்க்யூ. செல்போன் செல்போன் யாவரும் நலமா? இல்ல ப்ரோ. கரெக்ட். ப்ரோ என்ன ஜேர்னல்னு சொன்னீங்கன்னா ஈஸியா இருக்கும், அதை பத்தி மட்டும் பேசிப்போம். என்ன ஜானர்னு சொல்றது, அது ஒரு கமர்ஷியல் படம் தான் ப்ரோ. ஏதோ ஏதோ ஒரு க்ளூ பேய் கொடுங்க. படமோ இல்ல அந்த மாதிரி இல்ல, ஒரு காமெடி கமர்ஷியல் ஃபிலிம். ஆனா அந்த படத்துல காமெடி இருக்காது, அவ்வளவுதான். ஹலோ, நான் பேய் பேசுறேன். இல்ல இல்ல. அதுதான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஏங்க இன்னொரு க்ளூ வாங்க, வேற ஏதாவது க்ளூ கொடுங்க. கலகலப்பு. கலகலப்பு இல்ல இல்ல ப்ரோ. சரி ஓகே. ஆனா அது கலகலப்புல தான் ஃபுல்லா செல்போனை பேஸ் பண்ணி போவோம். அதுல இருந்து ஏதாவது கலகலப்பு இல்ல. கடத்துவாங்க. சரி ஓகே ப்ரோ, அந்த படத்துக்கு ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஐபோன். சிலுக்குவார்பட்டி சிங்கம். புலிவால். சிலுக்குவார்பட்டி புலிவால். சிங்கம். புலிவால். சிலுக்குவார்பட்டி சிங்கம். புலிவால். நோ நோ. ஏங்க புலிவால் இல்லையா? இல்ல அதுவும் தான், ஆனா இது இல்ல. ஏங்க என்னங்க இது ஐபோனுன்றீங்க, அதுக்கு மேல எனக்கு இது சத்தியமா அந்த படத்துல ஐபோன் தான் படம். ஆமா, உண்மையிலுமே வேற. ஆனா இப்ப இந்த பாருங்க, படத்துல செல்போன் ஐபோன் கிளைமேக்ஸ்ல எவ்வளவு தான் வரும். படம் நமக்கு தெரிஞ்சிருக்கு செல்போனை பேஸ் பண்ணி. யோசிக்க. ஆனா இந்த படத்துல ஐபோன் கிளைமேக்ஸ் தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற போன் தான். வடக்கறி. நடுவுல யார வடக்கறி கூட நல்லா. கூப்பிட்டாங்களா? இல்ல நடுவுல யார கூப்பிட்டாங்களா? இல்லண்ணா, வடக்கறி நல்ல அதுதான் சாய்ஸ் வடகரி தான். சூப்பருங்க சூப்பருங்க. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வடகரின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேரு பிரவீன் குமார். அவர்தான் மேலே வந்து வாழ்த்துக்கள். சொன்னாப்ல. ஓ, ஆக்சுவலா அந்த மேலே படமும் எனக்கு வந்துட்டாரா? பிடிக்கும். ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க கேக்கு பாஸ்கர் தலைவா. bro, சொல்லுங்க. நான் ஒரு தொடர்ச்சியா ஒரு கேள்வி கேட்கிறேன். செல்போன் டவர். மதுரை. தமிழுக்கு 2.2. எண் ஒன்றை எழுத்தவும். கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கேள்வி மூணுமே கொஸ்டின் கரெக்ட் ஆன்சரா? தமிழுக்கு ஒண்ணு என்ற இல்ல 3 பதில். இல்ல தமிழுக்கு எண் 1.5 எழுத்தும் கரெக்ட். இல்ல தமிழுக்கு எண் 1.5 எழுத்தும் கரெக்டான ஆன்சர்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா பர்ஃபெக்ட் ஆன்சர் தான். அதுவும் அது பொருத்தமா இது மாதிரி இல்லைன்னா ஒரு
குறுகிய ஆன்சர் இருக்க மாதிரி சொன்னா நல்லா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யோசிக்கிற மாதிரி வரும், நல்லா இருக்கும். சரி ப்ரோ, செல்போன் புல்லட் செல்போன் பைக். ரீசார்ஜ். இல்ல மாதிரி என்ன புலனரி கேள்வி கொட்டமா ப்ரோ? புல்லட் புல்லட் பைக். பைக். அச்சம் என்பது மடமை ப்ரோ அல்ல. சுழற்சி கொட்டமா? கரெக்ட். இல்ல அச்சம் என்பது மடமை என்னைய வேலை இந்த அது. இல்ல ப்ரோ, அட புல்லட் தான். ஒரு நிமிஷங்க ஃபர்ஸ்ட் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல கேள்வியே ஃபர்ஸ்ட் விஷால் சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு டக்கு ப்ரோ. நாலு கூட சொல்றீங்க. இல்ல நான் கரெக்ட்னு சொல்லிட்டேன். அதுல அந்த புல்லட்டுக்கு ஒரு சாங்கே வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேர்ள் ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் ஆனோடனே ஃபீல்லாம் பண்ணுவாரு புல்லட் நினைச்சு. அதுதான் நம்ம சிறகுகளே. ஆனா இந்த கேம் ஆடுறதுல என்ன பிரச்சனை தெரியுமா, எல்லாரும் பேசுறோம் ஒரே நேரத்துல, ஓவர்லாப்பிங் உச்சகட்டத்துல போயிட்டு இருக்கோம். சரி, புதுசா வந்தவங்க யாராவது கேளுங்க. ப்ரோ ஃபிங்கர் பிரிண்ட் ப்ரோ. தீரன். கரெக்ட் ப்ரோ. கோலி செஞ்சுரி போட்டுறாரு போலியாப்பா. அப்ப ஹார்திக் பாண்டியா இறக்குங்க. எப்பா 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 விஷால் ப்ரோ ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருங்களேன் கொஞ்சம். சரிண்ணே சரிண்ணே. நீங்க அதுக்குதான் கேம் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் ஓகே சொன்ன ரீசனு ஏதோ ஒண்ணு பேச, கிரிக்கெட் பத்தி பேசாதீங்க, ஒரு 10 நிமிஷம் ஆஃப்ல இருப்போம். பேசல, எதுவுமே பேச வேணாமா? பேசல கிரிக்கெட் இப்போதைக்கு ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம். மத்தபடி வேற கிரிக்கெட் பேச ஏதாவது வேணாமா? ஆமா ஆமா சரி அடுத்த கேள்வி கேளுங்க. ஆமா தமிழ் செல்வங்கிறவர் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வடகறிக்கிறத பதில மெசேஜ் டிஎம் பண்ணிருக்காங்க. நான் தான் பாக்குறேன், இப்பதான் பாக்குறேன். ப்ரோ போட்டோகிராஃப். மயக்கம் என்ன? இல்ல ப்ரோ. சீதாராமம். இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. முண்டாசுப்பட்டி. சூரிய வம்சம் என்ற குடும்பத்துல உள்ள எல்லாரும் வந்தாச்சு. அது ஒரே ஒரு சீன். இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, சிவி படத்தோட சும்மா சொன்ன பேஸே அது இல்ல பாட்மேன். அது இல்ல 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 ப்ரோ. இல்ல ப்ரோ. 96 ப்ரோ. இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. நடுவுல முண்டாசுப்பட்டி ஒருத்தர் சொன்னார், அதுவும் இல்லையா? இல்ல ப்ரோ, அதுவும் இல்ல. மதராசப்பட்டினமா? இல்ல ப்ரோ. யாவரும் நலம். இல்ல ப்ரோ. நான் யோசிச்ச ஆன்சர் தானே ப்ரோ நீங்க சொல்லணும். ஆமா ஆமா கரெக்ட். அப்ப இல்ல இல்ல எதுவும் இல்ல. நீங்க யோசிச்ச ஆன்சர் தான் நாங்க சொல்லணும். ஆனா நீங்க என்ன யோசிச்சீங்கன்னு தெரியல. சரி ஏதாவது க்ளூ கொடுங்க, எப்ப ரிலீஸ் சரி, ஆன அடுத்த படம்? க்ளூ பிரம்மாஸ்திரத்தை எடுங்க. க்ளூ சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க ஈஸியா. இருங்க. அந்த ஹீரோ நடிச்ச படத்துல சூர்யான்னு வரும் ப்ரோ. அந்த படத்துல டைட்டில் கொடுக்காமலே இருந்திருக்கலாம். இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. புஷ்பா. கரெக்ட். சரி டைட்டில்ல சூர்யா வருமா? ஏங்க புஷ்பா எனக்கு புரியல. எப்போ ப்ரோ சூரியன் வரும்? புஷ்பா 2. இல்ல புஷ்பா 2 ஓகே, எனக்கு புஷ்பா 2ன்னு சொன்னது ஓகே. எனக்கு சிக் தான் மொமெண்டே, போட்டோ தான் மொமெண்டே, படமே ஓகே. அதனால அவர் யோசிச்சது பதில் ஓகே. ஆனா எங்க டைட்டில்ல சூர்யான்னு எங்க வரும்னு நான் யோசிக்கிறேன். அவர் சொன்னதே சிரிச்சேன், நான் வேற எதுக்கு சிரிக்கல. எங்க ப்ரோ வரும் ப்ரோ இப்ப டைட்டில்ல பாத்தீங்களா சூர்யா? மேட்ச்?
சரி, அடுத்து நான் கேக்குறேன். வீக்லி அதான் மேகசின். நீங்களே சொல்லுங்க. இல்ல அதான் இருங்க, சூர்யா எங்க வரும் சொல்லிட்டோம். ப்ரோ அல்லு அர்ஜுனோட படம் பேர் வருது ப்ரோ. நான் பேர் சூர்யா. ஏங்க நான் பேர் சூர்யா, நான் இல்ல இந்தியாங்கிறது ஓகே. அது அந்த ஹீரோவோட முந்தைய படம் பேர் சூர்யான்னு வரும்னு சொன்னீங்கன்னா அந்த ஹீரோட டைட்டில்ல சூர்யான்னு வருங்கிறீங்களே. நான் அந்த படத்துல தான் நீ பதில் சொல்ற படத்துல நான் எங்க புஷ்பா 2ல எங்க சூர்யா வருது நான் யோசிச்சுட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டு. அந்த நாங்களும் சூரிய அந்த அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டோம். ஹீரோவோட முந்தைய படத்துல டைட்டில் வந்து சூர்யான்னு வரும். அப்படி சொல்லணும்னா அது அல்லு அர்ஜுன் ஈஸியா வந்துரும். இப்போ ஓகே ரைட், மொத்தம் ஓகே. எனக்கு அடுத்த கேள்வி இப்ப 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 வார போங்க. இதழ். என்ன யோசிக்க விட்டீங்க? பதில் யாரு என்னங்க ப்ரோ வார சொன்னது? இதழா? இல்ல ரெட்டு இப்ப ரெட்டு கேள்வி என்ன? வார இதழ் தான் ப்ரோ. வார வார இதழா? இதழ். வார இதழ் 100வது இல்ல நாள். இல்ல. கோ கோ நோ. இது படம் பாக்கியராஜ் படம் ஒண்ணு இருக்குமே, இல்ல பழம் ஞானப்பழம். கோப்ரா புரியல. கோப்ரா இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி எதை சொன்னாங்களா? எதை சொன்னாங்களா? அவனா ரெட் கரெக்ட் சொன்னாங்க. கரெக்ட், அதான். ஏன் ரெட் ஒருத்தர் ஃபர்ஸ்ட்லயே சொல்லிட்டாருங்க. அப்ப பதிலே ஒருத்தர் இல்ல சொன்னாரு, இல்ல, நீங்க கேள்வி bro கேட்ட ரெட்டு. உடனே சொன்னாருங்க. எனக்கு இப்பதான் கேட்டுச்சு. அப்பனா அவர் பதிலே அதான் ஒருத்தர் சொன்னாரு. நீங்க சொன்ன உடனே வார ரெட்டுல இதழ் சொன்ன உடனே ரெட் சொன்னாரு. சரி ரெட்டுல ப்ரோ, என்ன நான் ப்ரோ ஒண்ணு ஹீரோயின் கேக்குறேன் சீனா? ப்ரோ. நான் ஒண்ணு கேக்குறேன் ப்ரோ. கேக்கட்டுமா? இல்ல ஓகே. அதுக்கு முன்னாடி மாவீரன் வந்து ரெட்ல என்னன்னு கேட்டாரு. இவங்களுடைய நிஜ சம்பவத்தை வந்து வார இதழ்ல ராஜேஷ் வந்து கதையா எழுதுவார்ல. விகடன்ல எழுதுவார். இவர் ஆமா ஆமா ரகுவரனும் ஆமா. ராஜேஷும் அது விகடன்ல இவங்க வருவாங்களா, லவ் ஸ்டோரியும் ராஜேஷும் எழுதுவார்ல. ஆமா லவ் ஸ்டோரியை வந்து எழுதுவாங்க. அதை வச்சுதான் கதையா வரும் வாரம். விகடன் அது விகடனா குங்குமமா விகடன் அது தான் என்னமோ நினைக்கிறேன். ஒண்ணு. தெரியல. நம்ம விகடன் ரைட். ஓகே ஓகே ப்ரோ, கேளுங்க. சரி இப்ப எப்படி சார் போறோம்? இப்ப கேள்வி கேளுங்க. ப்ரோ கிஸ் ப்ரோ. உமாவா ப்ரோ? அல்லு ஆமா அர்ஜுனா. ஆமா. ஓகே ஓகே. என்னது ப்ரோ? என்னது? அல்லு அர்ஜுனா. கிஸ் இல்ல கிஸ் இல்ல உமா. இல்ல அந்த விஜய் தேவ கொண்டாது அந்த படமா? இல்ல இல்ல. அதாவது இந்த படத்தோட கதையே முத்தத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இல்ல ப்ரோ, அப்புறம் கடைசியில காமெடி பண்ணிடாதீங்க. இல்ல இல்ல ப்ரோ. இல்ல மாற்றான் விஎஃப்எக்ஸ். இல்ல இல்ல. குஷி. இல்ல ப்ரோ, அப்படி யோசிக்காதீங்க ப்ரோ. முத்தத்தை வச்சு கதை ஏதாவது இல்ல இதா இருக்கும், அப்படி யோசிங்க. நீங்க கிஸ் வர்றதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். இல்ல கிஸ்ல டிஃபரெண்டா. ட்ரிபிள் ஏ. இல்ல இல்ல. ஆமா, ட்ரிபிள் ஏ கூட ஒரு நியாயமான பதில். யார் பிரேமா காதல்? இல்ல ப்ரோ. இல்ல லவ் ப்ரோ. டுடே. இல்ல இல்ல. பழைய பிரசாந்த் படம் ஏதோ டாப் ஸ்டார் வருது, இந்த மாதிரி பார்த்துருக்கேன். இல்ல ஆஃப்டர் 2005 திங்க் பண்ணுங்க. பிரசாந்த் படம் 2 படம் இருக்கு. காதல் கடிதம்னு ஒரு படத்துல கிஸ்னால ஒரு பிரச்சனை வரும். அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து ஹலோன்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்துல கிஸ்னால பிரச்சனை வரும். அது ரெண்டுமே இல்லையா எபிசோட் ப்ரோ? இல்ல இல்ல ப்ரோ. 2000
அவர் தான் 2005க்கு அஞ்சு அப்புறம்ட்டார். 2005க்கு அப்புறம்ட்டார். அல்லி அர்ஜுனாவா? அவர் ஃபர்ஸ்ட்லயே இல்லன்ட்டாரு. கீதா கோவிந்தமா? இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. படம் பிளாக் பஸ்டர். வேற ஏதாவது க்ளூ கொடுங்க. எல்லாருமே பெரிய ஆளுங்க தான் அந்த படத்துல. ஒர்க் பண்ணவங்களும் சரி, நடிச்சவங்களும் சரி, எல்லாரும். பல்லவனை சொல்றீங்களா? இல்ல ப்ரோ. விண்ணை தாண்டி வருவாயாவா? இல்ல. சொல்லிடவா? பொல்லாதவன். இல்ல. சரி, என்ன ப்ரோ, யாருக்கும் தெரியலையா? சரண்டர் ஆயிடலாமா? வேற ஏதாவது க்ளூ கொடுக்கல. இல்ல அடுத்த க்ளூ கொடுப்போம். அப்படி க்ளூ கொடுத்து போவோம். இப்ப என்ன இருக்கு? அவரு பாவம் 4 க்ளூ அந்த 4 க்ளூ படத்துக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டும் வந்திருக்கு ப்ரோ. நானவன் இல்லையா? இல்ல. நம்ம ஊர்ல வந்து பாட்டு படங்களே கம்மி, அது எல்லாமே மொக்கதான். கரெக்டா சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். எந்திரனா ப்ரோ? இல்ல ஆமா, எந்திரன் சொல்லியிருக்காரு ஒருத்தர். வசந்த் சொன்னார் நினைக்கிறேன். வசந்தா பிரவீனா 2 பேர்ல யாரோ ஒருத்தர் சொன்னாங்க. கரெக்ட். சூப்பர் படம் ப்ரோ. ஆனா நீங்க சூப்பரா க்ளூ கொடுத்தீங்க. எந்திரன் அந்த கிஸ்ல இல்ல இருந்தா. ஆக்சுவலா கேள்வியே கரெக்ட் தான். ஏன்னா கிஸ்ஸுங்கிறது நம்ம என்னென்னவோ கேள்வி யோசிச்சு பார்த்தோம். ஆக்சுவலா அந்த படத்தோட கதை மாறுற இடமே கிஸ்ல தானே. கரெக்ட் தான். வில்லன் அங்கதான் அந்த டைலாகே சொல்லுவாரு. அடுத்தது நோட்டு. காசு நோட்டு. ஜேஜேவா? ரூபா நோட்டா ப்ரோ? ரூபா நோட்டு. ஜேஜேவா லக்கி ப்ரோ? பாஸ்கரா? இல்ல. ஜேஜே கரெக்ட். சூப்பர். இல்லன்ட்டு கரெக்ட்ன்றீங்களே. ஜேஜே தானா? ஜேஜே தான். கடைசியில டக் அவுட் ஆயிட்டீங்க ப்ரோ. வேற ஏதாவது ட்ரை பண்ணி. ப்ரோ டைமண்ட். இல்ல, ஜேஜே தான் சொன்னாரு. ஜேஜே தான் கரெக்ட். ஓகே, அடுத்த அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் ஓகே டைமண்ட். ஓகே. மரகத நாணயம். இல்ல, சேட்டை. சொல்லிட்டாங்க கலகலப்பு தான். பஞ்சாப் சொல்லிட்டாங்க. ப்ரோ லவ் லெட்டர். இது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு ப்ரோ. சீதாராமன். இல்ல, நீங்க லவ் லெட்டர்னு சொன்னீங்க. அதுவும் ஒரு வித லவ் லெட்டர் தான் ப்ரோ. காதல் கோட்டையா? இல்ல, ஒரு நிமிஷம். அது லவ் லெட்டரான்னு ஃபர்ஸ்ட் நான் யோசிக்கிறேன். லவ் லெட்டர் தான்.
விஷால் ப்ரோ கிளம்பிட்டாரா? ஆமா, அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பதில் கொஞ்சம் கம்மியா வந்துட்டு இருக்கு. யாரோ ஒரு குழப்பி இருப்பாரு. அவரை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ரோ க்ளூ கொடுங்க. அந்த லவ் லெட்டர் வந்து ஹீரோ கேரக்டருக்கு வராது. அது இன்னொரு கேரக்டர் படத்துல இருப்பாங்க. அவங்க அந்த லவ் லெட்டர் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆசையில் ஒரு கடிதம். ஷாஜகான். கரெக்ட். ஷாஜகானா ப்ரோ? ஆமா. ஓகே. அடுத்து அப்படியே சொல்லுங்க. சரி, ப்ரோ நான் டிகிரி ஒரு சர்டிஃபிகேட். டிகிரி சர்டிபிகேட்னா டிகிரி கணிதன் சர்டிஃபிகேட். இவருக்கு ஒரு படம் வந்துச்சு. என்ன படம்? அதர்வாக்கு கணிதன் கணிதன் டிராகன். இல்ல இல்ல. அது அது என்ன படம் இது? இது ஒரு படம் வந்துச்சு சிவகார்த்திகேயன். இது என்ன படம் இது? ஹீரோ? ஹீரோ இல்ல இல்ல. பிரம்மா? இல்ல ப்ரோ. மாநகரம்? இல்ல இல்ல. டிராகன் ப்ரோ. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ. அந்த ஆக்டரோட ஃபர்ஸ்ட் படம் அது. எப்போ வந்தது ப்ரோ? அவர் சொன்ன மாதிரி சொல்லுங்க, எந்த வருஷத்துக்கு அப்புறம்? லாஸ்ட் 10 வருஷம் அப்படி? ப்ரோ 12 இல்ல இல்ல ப்ரோ, ஒரு 15 இயர்ஸ் ப்ரோ. லாஸ்ட் 15 இயர்ஸ்க்குள்ள தான் வந்தது. என்ன 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 கொஸ்டின் ப்ரோ? டிகிரி சர்டிஃபிகேட். காதல் கோட்டையிலே கூட டிகிரி சர்டிஃபிகேட். ஆனா அது 25-30 வருஷம் இருக்குமே அந்த படம். 25 இயர்ஸ். அடுத்து ஏதாவது ஒரு க்ளூ? வேற என்ன ப்ரோ சொல்லுவாங்க? இருங்க யோசிக்கிறேன். ஒரு கிளப் சாங் அந்த படத்துல ரொம்ப ஹிட். சலீம். நான் கரெக்ட். செம ப்ரோ. கேள்வி செம்ம. ஸ்பீக்கர் கேட்கறாரு பாருங்க, கீழே காட்டுதான் பாருங்க விஷால் ப்ரோ. ப்ரோ கொரியர், அதாவது அந்த படத்துல கொரியர் ஒரு கேரக்டர் வரும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் போகும். புரியல. தமிழ் செல்வனும் தனியா ரஞ்சனும்? இல்ல அதாவது வந்து கொரியர் மாதிரி நடிப்பாரு ப்ரோ அந்த ஹீரோ, அவ்வளவுதான். கேள்விப்பட்ட படம். வேற ஏதாவது க்ளூ கொடுங்க.
வேற க்ளூ. ஆஞ்சநேயர். ஜானகிராமன். இல்ல இல்ல மலையா? இல்ல ப்ரோ இல்ல. இல்ல மலைமலையில அவள உண்மையிலேயே கொரியர் பாயா தானே இருப்பார். இதுல கொரியர் பாயா நடிப்பாராமா. வசீகராஜன் சொல்லிட போறாரு அவர். அதுல எங்க எனக்கு கொரியர் வச்சு பையா வந்துச்சு. வந்தாரு புரியலையே. இல்ல ஏபிடி கொரியர் ஆஞ்சநேயர்லாம் அது காமெடி சீன்ல வரும். இல்ல இல்லங்க. எத்தனை வருஷம் இருக்கும் ப்ரோ? இந்த விஷால் ப்ரோ வாய் வச்சாரு சதம் அடிச்சிருவாருன்னு அவர் சொல்லும் போது நினைச்சேன். இப்படி தேவையில்ல 84 ரன்ல அவுட் ஆகி விட்டாரு. அதுவும் அதே ஆதம் ஜாம்பா எத்தனை தடவை எப்பா நொய்யங்கிற அளவுக்கு அவுட் ஆகிட்டு போறான் அவன். போங்க செஞ்சுரி போட்டுருவான்னு பார்த்தேன். ஒரு 25 இயர்ஸ் ப்ரோ. லாஸ்ட் 25 இயர்ஸ். 2000க்கு அப்புறம் வந்தது. 2000க்கு அப்புறம் வந்தது. ரீசெண்டா கூட அந்த ஹீரோவோட மூவி ஒன்று ரிலீஸ் ஆச்சு. என்ன ப்ரோ? ஆக்சுவலி நான் ஆழ்வார் பார்க்கல, அதனால ஆழ்வார்ல எதுவும் இல்லையில. இல்ல ஆழ்வார் இல்ல. பிரகாஷ் ப்ரோ நீங்க ஏகே ஃபேன் வந்துட்டு ஆழ்வார் பார்க்கலையா? அதாவது கேக்குது bro. பார்த்துட்டு ஒரு படத்தை மறந்துடுவோம்ல, பார்த்துட்டு மறந்துடுவோம் பார்த்தீங்களா, பார்க்காத கணக்குல வந்துடும் அது. அது மாதிரி அதை மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. ஆசை கரெக்ட் ப்ரோ சூப்பர். இல்ல இதுக்கு முன்னாடியே சொல்லிருந்தீங்க. அது ஆல்ரெடி நான் கமெண்ட்ல டைப் பண்ணிட்டேன். சரி ஓகே. அப்பாடா. யார் படம் bro அது? ஜீவாவோட முத படம், ரவி மரியா டைரக்டர். ஆனா அந்த படத்துல அவர் கொரியர் பாய்ங்கிறதே நான் வந்து கொரியர் பாய் நடிக்கிறாருங்கிறதே அந்த எனக்கு சுத்தமா படம் மறந்துச்சு. இல்ல அந்த படம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா ஆர்பி சௌக்கர் பையன் நடிக்கிறான்ற மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு. இல்ல பாட்டுலாம் நல்லா இருக்கும், அந்த ஸ்ரீதேவி ஜோடி எல்லாமே செம்மையா இருக்கும், எனக்கு படமும் பிடிக்கும் தான். ஆனா அந்த படத்துல அவர் கொரியர் பாய்ங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லை. கொரியர் பாய் நடிச்சாரு இல்ல ஒரு அவர் செட்டு கொரியர் பாய் இல்ல ஒரு ப்ரோ. ஃபிலிம்ல. அதுல அவர் கொரியர் பாய் இல்ல, போஸ்ட்மேனுக்கு பதிலா சப்ஸ்டியூட்டா போவாரு. அது எனக்கு அது எப்படியோ ஞாபகமே நான் இன்னும் இல்லைங்க. அந்த படம் பார்க்கல. நான் இன்னும் அந்த படமே பார்க்கல. அல்ல நல்லா இருக்கும், படம் நல்லா இருக்கும். ஒரு பாட்டு முரட்டு பாட்டு செம்ம பாட்டு அது. கொரியர் பாய்ன்னு சொன்னாரு, அது தப்பு. அது போஸ்ட்மேனா தான் போவாரு அவரு. ஏங்க அதுவும் கொரியர் வேலை தாங்க. ஏங்க கொரியர் வேற கொரியர் வேற போஸ்ட்மேன் வேற. கொரியர் வேற போஸ்ட்மேன் வேற. இல்லைன்னா நான் அந்த படம் நான் போன தடவை சொன்னேனே அது இல்ல தப்பு. நீங்க கேள்வியே தப்பு. ரைட்டு. சரி விஷால் ப்ரோ, கேம் உடச்சு விட்டீங்களா? எனக்கு இருக்கட்டும். அவர் ஏங்க வந்து என்ன இவ்வளவு ஜெயிச்சிருவாங்களாங்க? மௌனமா இருக்காரு? எனக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு, இப்ப ஹர்திக் வந்துட்டான், எனக்கு அதுதான் பிரச்சனை. எனக்கு ஜெயிக்கணும். வேற படம் பயமா இருக்கு. 10 ரன் ஒரு சூப்பரா 2 போயிட்டு 10 கொண்டு வந்துட்டானுங்க பைத்தியானுங்க. 600 தான் ப்ரோ இருக்கு, கம்மியா தான் இருக்கு. சூப்பரா விளாண்டாப்ல அவுட் ஆயிட்டோம். சாரி பிரகாஷ் அண்ணா, அப்டேட் கொடுத்துட்டு இருந்தேன். நான் தெரியாம ஒரு அவர் நடிப்பாருன்னு நான் ஒரு நம்பினேன். வாட்ச். போயா நான் இந்த பதில நான் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அடிச்சாலும் கடிப்பீங்க. நான் கொடுக்குற வாட்சை பேஸ் பண்ணி ஒரு படம். 24. 24 இல்ல, 24 இல்ல. அவர் சொல்ற இல்ல 24 இல்ல. இல்ல டிக் டிக் டிக். இல்ல ப்ரோ, அந்த பழைய டிக் டிக் நான் இன்னும் பார்க்கவும் இல்லை. சேதுபதி ஐபிஎஸ் இல்ல
தலைவா பழைய படமா புது படமா? லாஸ்ட் 25 years அவர் சொன்ன அதே clue. இல்ல ப்ரோ, இது வந்து காமெடி படம். சரி ஓகே, இதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஸா? இன்டரப்ட் பண்றதுக்கு சாரி. No. ஒரு குட்டி அப்டேட்டு. சொல்லுங்க. இனிமே நயன்தாரா அவர்கள் வந்து லேடி சூப்பர் லேடி ஸ்டார் சூப்பர் ஸ்டார். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்க, நீங்க அறிக்கையா ப்ரோ? அது அறிக்கை விட்டுருக்காங்க. அது அது டேமரப்பில் சேமப்பில் இல்ல அரசியல் ப்ரோ, நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்கு.